சாஸ்திரத்தை படிப்பதற்கு முன்பாக இந்த சிவஞான போதத்துல சிறப்பு பாயிரம் இந்த நூல் என்ன சொல்கிறது என்பதை பற்றிய சிறப்பு பாயிரம் அமைந்துள்ளது. அதை நம்ம அவசியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சிறப்பு பாயிரத்தை பார்த்துவிட்டு காப்புச்செயலை பார்த்துவிட்டு நூலுக்குள்ள நுழையலாம். மலர்தலை உலகின் மா இருள் துமிய பலர்வுகள் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல் ஈண்டிய பெரும்பெயர் கடவுளின் கண்டு கண் இருள் தீர்ந்து அருந்துயர் புறம்பையின் ஆன்மா நாடி மயர்வர நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதனன் பொய்கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன் பவனனி வன்பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோனே. இது ஒரு சிறப்பு பாயிரம். இதை யார் எழுதியது என்பது தெரியவில்லை. இது அவரே எழுதினார் என்று சிலரும், அருளந்தி சிவாச்சாரியார் எழுதினார் என்று சிலரும் சொல்கிறார்கள். அது எவ்வாறு இருந்தாலும் பரவாயில்லை. இந்த சிறப்பு பாயிரமானது இந்த நூல் எதற்காக எழுந்திருக்கிறது, நூலினுடைய நோக்கம், இது என்ன செய்யும் என்பதை பற்றி மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. இதனுடைய விரிவான சிந்தனைகளை பார்க்கலாம். மலர்தலை உலகின், மலர்தலை உலகம்னா விரிந்த உலகம், இந்த உலகம் பூரா பறந்துள்ள மாயிருள் துமிய, மாயிருள் மான்னா பெரிய, இந்த உலகம் பூரா இரவு நேரத்தில் சந்திரன் வராத நேரம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இரவு நேரத்தில் உலகம் பூரா இருள் படர்ந்து இருக்கிறது. இந்த இருள் எப்படி விலகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பலர்வுகள் ஞாயிறு படரின் அல்லது, இந்த இருள் எப்பொழுது விலகும் என்றால் சூரியன் வந்தால்தான் இங்கு படர்ந்திருக்கின்ற இருளானது விலகி இங்கு எங்கு பார்த்தாலும் வெளிச்சம் உண்டாகும். அப்ப சூரியனுடைய வருகைதான் இங்கு இருக்கின்ற இருளை போக்குகிறது. அப்படி இருள் போக்கப்பட்ட உடனே என்ன நிகழ்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா காண்டல் செல்லா கண்போல், அப்படி சூரியன் வராவிட்டால் இந்த கண்ணினாலே இந்த உருவத்தை உலகத்தில் எந்த பொருளையும் பார்க்க முடியாது. அப்படி சூரியன் தோன்றினால்தான் பார்க்க முடியும். அப்படி சூரியன் தோன்றாவிட்டால் எந்த உருவத்தையும் நம்மாலே பார்க்க முடியாது. காண்டல் செல்லா கண்போல், அப்படி இந்த சூரியன் தோன்றினாலன்றி உருவத்தை காண மாட்டாத கண்போல அருந்துயர் புறம்பையின். இப்போ இந்த உதாரணத்தை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சூரியன் வருகிறது, சூரியன் வருவதனால ரெண்டு செயல்கள் நடைபெறுகின்றன. ஒன்று, கண்ணில் உள்ள இருட்டு மறைகிறது, அதோடு நாம் அந்த பொருள்களையும் தெளிவாக பார்க்கிறோம். ரெண்டு செயல்கள், கண்ணிலையும் இருட்டு போகிறது. கண்ணில் இருட்டு இருந்ததுன்னா பொருள்கள் தெரியாது. கண்ணு பார்க்கக்கூடிய ஆற்றல் உடையது, முதலில் பற்றி நம்ம விளக்கமா பேசிட்டு இருக்கோம். கண்ணு பார்க்கக்கூடிய ஆற்றல் உடையது, ஆனாலும் கண்ணுக்கு வேறொன்றின் வெளிச்சம் தேவை. அப்போ இந்த வெளிச்சம் கண்ணுக்கும் ஒளி கொடுத்து பொருளை பார்க்க மாற்றுகிறது. அந்த பொருளிலே படர்ந்து, வெளிச்சத்தை படர்ந்து இந்த கண்ணுக்கு அந்த பொருளை காட்டுகிறது. ஆகவே ரெண்டு செயல்களை இந்த சூரியனானது செய்கிறது. அதுபோல இந்த சிவஞான போதம் நமக்கு ரெண்டு செயல்களை காட்டுகிறது, செய்கிறது. என்னன்னு பாருங்க. அருந்துயர் குரம்பையின், குரம்பைனா வீடு, அருந்துயர் குரம்பைனா இந்த உடலாகிய வீட்டுக்குள் இருந்து கொண்டு நாம் பல்வேறு வகையில் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். பெரிய துன்பத்தை செய்யும் குடில் போன்றதாகிய உடம்பு, இதை கொண்டு இந்த இப்படி துன்பத்தை தருகின்ற இந்த உடலிலே கூடியிருந்து கொண்டுதான் நான் ஆன்ம விசாரம் செய்கிறோம், இறைவரை அருளை பற்றி பேசுகிறோம், இறைவனையும் நாடுகிறோம். அதற்கு இது ஒரு களமாக அமைகிறது, ஒரு கருவியாக இந்த உடல் அமைகிறது. ஆன்மா நாடி இந்த ஜீவான்மாய உயிர் கடவுள் என்னும் இரண்டையும் அனுமான அளவையால் ஆராய்ந்து, அனுமானத்தினால், அனுமானம்னா யூகித்தல், அதை பற்றி விரிவா நம்ம பின்னாடி பார்க்கலாம், யூகித்து அறிந்து கொள்கிறது. எப்படி இந்த சூரியன் வந்த பிறகு கண்ணில் உள்ள இருள் மறைந்து, பொருளில் உள்ள இருள் மறைந்து கண் இந்த பொருள்களை தெளிவாக பார்க்கிறதோ, அதுபோல இந்த சிவஞான போதமாகிய இந்த நூலானது இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய ஆணவமல அறியாமையை நீக்குகிறது. அதன் மூலமாக நமக்கு என்ன பயன் வருகிறதுன்னு கேட்டீங்கன்னா, உயிரை பற்றியும் கடவுளை பற்றியும் இது அனுமான அளவையால் அறிந்து கொள்கிறது. இப்போ நம்ம பண்ற ஆராய்ச்சி முழுதும் கருதல் அளவினால், அதாவது அனுமான அளவினால் கடவுள் எப்படி, உயிர் எப்படி என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்போ இறைவனுடைய திருவருள் தான் இப்படி இறங்கி வந்து நம்மிடம் வந்திருக்கிறது. அப்படி வந்திருக்கின்ற காரணத்தினால் தான் நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒரு அனுமானத்தினால கடவுள் இருக்கிறார், உயிர் இருக்கிறது, பாசம் இருக்கிறது என்பதை நான் அனுமானத்தினால் தெரிந்து கொள்கின்ற அறிவு நமக்கு வருகிறது என்றாலே இறைவன் வருகிறான், இறைவனுடைய திருவருள் வருகிறது. இறைவனுடைய திருவருள் இந்த சிவஞான போதத்தின் மூலமாக இறங்கி வந்து நமக்கு அதை காட்டுகிறது என்று பொருள். அவ்வாறு
இந்த உயிரினுடைய இயல்பையும் பொது இயல்பு வேற, சிறப்பு இயல்பு வேற. பொது இயல்பையும் இறைவனுடைய பொது இயல்பு, உயிருடைய பொது இயல்பு ரெண்டையும் உணர்ந்ததுனால கண் இருள் தீர்ந்து இந்த அக இருளாகிய ஆணவமலத்தில் இருந்து, கண்ணுக்கு இருள் எப்படி போகிறதோ சூரியனுடைய அதுபோல இந்த ரெண்டையும் நாம் உணர்வதனாலே, அனுமான அளவினாலே உணர்வதனாலே நம்ம ஆணவமலத்தில் இருந்து நீங்கி விடுகிறோம். இப்ப முதல்ல 6 சூத்திரம் இந்த விஷயத்தை சொல்லுது. முதல்ல 6 சூத்திரத்துல நம்ம பதி, பசு, பாசம் இவற்றுடைய பொது இயல்புகளை உணர்கிறோம். அப்படி உணரும் பொழுது நமக்கு அனுமான அளவினால உணர்கிறோம். அப்படி உணர்ந்த உடனேயே நாம் எதிலிருந்து விலகுகிறோம்? ஆணவமலத்திலிருந்து விலகுகிறோம். நம்ம இப்ப இந்த உலகத்திலே வந்திருப்பது ஆணவமலத்தை போக்கிக் கொள்வதற்காக. அப்போ இந்த நூலை படிப்பதினாலே ஆணவமலமானது நமக்கு நம்மை விட்டு அகன்று போய்விடுகிறது. அதற்கு பிறகு என்ன நிகழ்கிறதுனா, 2வது ஒண்ணு நடக்கிறது. ஈண்டிய பெரும்பெயர் கடவுளின் எல்லா நூற்பொருளையும் தம்மிடத்து அடக்கிக் கொண்டுள்ள பெரும்பெயர் எனப்படும் மகா வாக்கியங்களால் உணர்த்தப்படும் கடவுளின் திருவருளால். கடவுளை உணர்வதற்கு மகா வாக்கியங்கள் இருக்கின்றன. நம்ம இங்கே திருவைந்தெழுத்தே மகா வாக்கியமாக அமைந்திருக்கிறது, வேதங்கள்ல மகா வாக்கியங்கள் அமைந்திருக்கின்றன. அப்படி அந்த மகா வாக்கியங்களால் உணர்த்தப்படுகின்ற கடவுள் இருக்கிறாரே கண்டு, அப்படிப்பட்ட மகா வாக்கியங்களால் உணர்த்தப்படுகின்ற சிவபெருமானுடைய உயிரினுடைய சிறப்பு இயல்புகளையும் நாம் அறிகிறோம். முதல்ல என்ன அறிகிறோம்? அந்த நூலை படிச்ச உடனே பொது இயல்பு நமக்கு தெரிகிறது. பொது இயல்பு எதனால நமக்கு தெரிகிறது? அனுமான அளவினால். அனுமான அளவை பற்றி திருடி நான் விளக்கி சொல்றேன் உங்களுக்கு. அனுமான அளவினால் அதை பற்றி தெரிந்து கொள்கிறோம். அதற்கு என்ன அடுத்தபடியாக என்ன நிகழ்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய திருவருள் வந்து விடுகிறது. இந்த ஆணவமனம் நம்மை விட்டு நீங்கிய உடனேயே படித்த அளவிலே இதை ஆழ்ந்து படிக்கணும். ஆழ்ந்து படித்து இதனுடைய உண்மைகளை, அதனுடைய பொது இயல்புகளை நாம் சிறப்பாக உணர 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 இறைவனுடைய திருவருள் இறங்கி வருகிறது. அப்ப இந்த சிவஞான போதமாகிய நூலை படிக்கும் பொழுது அனுமான அளவினால் பதி, பசு, பாசம் ஆகியவற்றினுடைய பொது இயல்புகளை நன்றாக நாம் தெளிவாக உணர்ந்து கொள்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நமக்கு அதனால ஆணவமலத்தினுடைய வலிமை மெல்ல மெல்ல நம்மை விட்டு குறைந்து போகிறது. அப்படி குறைந்து போன உடனே இறைவனுடைய திருவருள் இறங்கி வருகிறது. இறைவனுடைய திருவருள் இறங்கி வந்த உடனே அடுத்த நிகழ்ச்சியாக நிகழ்கிறது. அதாவது ஒரு நம்ம ஒரு தொடக்கம் தான் செய்தோம். அந்த தொடக்கத்தின் விளைவாக மேலும் மேலும் பல நன்மைகள் வருகின்றன. இந்த ஜீவான்மா, நம்முடைய உயிர், இறைவன் ஆகியவற்றை சிறப்பு இயல்புகளை அனுபவமாக உணர ஆரம்பிக்கிறோம். இந்த நூல்ல 2 அதிகாரங்கள் இருக்கின்றன. முதல்ல 6 நூற்பாக்கள் பொது அதிகாரம், அதை அனுமான அளவினால நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக அமைந்திருக்கின்ற அதிகாரங்கள் சிறப்பு அதிகாரம். அப்போ நம்ம பொது அதிகாரத்தை அனுமான அளவையால் நன்றாக தெளிவாக உணர்ந்த அந்த நிலையிலேயே இறைவனுடைய திருவருள் தானாக இறங்கி வந்து நமக்கு சிறப்பு இயல்புகளையும் நமக்கு உணர்த்துகிறது. இறைவனுடைய திருவருள் தான் உணர்த்துகிறது. அப்ப பொது இயல்பை படித்த உடனேயே நம்ம சிறப்பு இயல்புக்கு தகுதியாகி விடுகிறோம். ஆகவே அந்த சிறப்பு அதிகாரமாகிய சாதனையியலும் பயனியலும் நமக்கு அனுபவமாக விளங்க ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த சிவஞான போதமாகிய இந்த ஞாயிறு, 7 ஞாயிறு எப்படி சூரியனுக்கு கண்ணிலே உள்ள இருட்டையும் அகற்றி, பொருள்களிலே உள்ள இருட்டையும் அகற்றி தெளிவாக ஐயம் திரிபில்லாமல் இந்த பொருள்களை தெளிவாக நாம் பார்க்குமாறு செய்கிறதோ, அதுபோல இந்த சிவஞான போதமானது உயிர்களை பற்றியும் இறைவனை பற்றியும் ஆகிய உண்மைகளை அனுமான அளவினால் ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றலை நமக்கு தருகிறது. முதல் பகுதி. 2வது பகுதி சிறப்பதிகாரத்தின் மூலமாக திருவருள் நமக்கு வாய்க்கப் பெறுகிறது. திருவருளின் விளைவாக நாம் சிறப்பு நிலைகளை நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால் சாதனத்தில் ஈடுபட்டு நாம் இறைவனை அணைந்து இருக்கின்ற உயர்ந்த தன்மையில், உயர்ந்த நிலையில் அனுபவத்தை அடைகிறோம். முதல்ல அறிவு, அந்த அறிவு பெற்ற பிறகு நமக்கு கிடைக்கிறது எது? அனுபவம். இந்த அனுபவத்தினால் நாம் அடையக்கூடியது சிவானந்த விளை. ஆக இவ்வளவையும் இந்த நூல் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே இதை கண்டு மயர்வர, ஆணவமலத்தின் வாசனை காரணமாக ஏற்படுகின்ற மயக்கம் அறவே நீங்கி நமக்கு சிவ அனுபவம் வருவதற்காகத்தான் இந்த நூல் சொல்லப்பட்டிருக்கிறது. தெளிவாக நாம் அதை உணர வேண்டும். சிவத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். இந்த நூலை படித்து முடித்தா நமக்கு சிவ அனுபவம் உள்ளங்கை நெல்லிக்கணி என நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு நமக்கு இந்த நூல் நம்மை கைபிடித்து வழிநடத்தி அழைத்து சென்று சிவபரம்பருடன் நம்மை ஒன்று கொண்டு சேர்க்கிறது. அதை இந்த நூலை யார் செய்திருக்கிறார்? நூலுடைய ஆசிரியராக சொல்றார். இப்படிப்பட்ட பெருமையுடைய, நமக்கு ஞான அனுபவத்தை விளைவிக்கக்கூடிய, இறைவனை பற்றிய உண்மையான உணர்வை, இறை உணர்வை, மெய் உணர்வை உண்டாக்கக்கூடிய இந்த நூலை நந்தி முனிகணத்து அளித்த
திருநந்தி தேவர் சனத்குமாரர் முதலிய முனிவர் கூட்டத்திற்கு சிவஞான போத நூலை அடித்தருளினார். இப்போ இந்த நூலுடைய வரலாற்றை நாம் பார்க்கணும். முதல்ல நம்ம பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் சிவபெருமான் சதாசிவ மூர்த்தி தான் இந்த சிவஞான போதத்தை முதலில் அருளியவர். மாயிலே தோன்றக்கூடிய மூன்றாவது நிலையில சதாசிவன் என்ற பெயரோடு மாயை பார்த்து சதாசிவ மூர்த்தியாக அவர் விளங்குகிறார். இந்த உயிர்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக இந்த உயிர்கள் இந்த உலகத்திலிருந்து உய்வடைதல் வேண்டும், தன்னை அடைய வேண்டும் என்ற ஞான நூலை சொல்ல வேண்டும் என்று சதாசிவமூர்த்தி தான் முதலிலே சொன்னார். சதாசிவமூர்த்தி இந்த வித்யா தத்துவத்தை இயக்குகின்ற அனந்த தேவருக்கு அதை உபதேசித்தார். அனந்த தேவர் அவருக்கு கீழே உள்ள பிரகிருதி மாயையுடைய தலைவராகிய ஸ்ரீகண்ட பரமேஸ்வரருக்கு உபதேசித்தார். இதெல்லாம் அங்க அவர்களுக்குள்ள, அதாவது சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அந்த நெருக்கமான நிலையிலே உள்ள பெரிய சிவமாம் தன்மை எழுதிய அந்த இடத்திலிருந்து அந்த சாத்திரமானது ஸ்ரீகண்டருத்திரிடத்தில் முதல்ல ஸ்ரீகண்டருத்திரிடமிருந்து நந்தியம்பெருமானுக்கு இந்த சாத்திரம் வழங்கப்பட்டது சிவஞான போதம். இப்ப நம்ம படிக்கக்கூடிய சிவஞான போதம் சதாசிவமூர்த்தியினால் முதலில் உபதேசிக்கப்பட்டது. அங்கிருந்து அனந்தேவருக்கு வந்தது, அனந்த தேவரிடமிருந்து ஸ்ரீகண்டருத்திரருக்கு வந்தது, ஸ்ரீகண்டருத்திரிடமிருந்து நந்தியம்பெருமானுக்கும், நந்தியம்பெருமான் சனத்குமாரருக்கு அதை உபதேசித்தார். சனத்குமாரர் சத்தியஞான தரிசனிகளுக்கு உபதேசித்தார். சத்தியஞான தரிசனிகள் பரஞ்சோதி முனிவருக்கு அதை உபதேசித்தார். இதெல்லாம் கைலாயத்தில் நடந்த செயல்கள். நந்தியம்பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், அடுத்தது பரஞ்சோதி. இந்த 4 பேரும் அகச்சந்தான குறவர்கள் என்று பெயர். இவர்களெல்லாம் சந்தான குறவர்கள். அதுக்கு மேல இருக்கிறவங்களாம் தெய்வங்கள். அவங்க சிவபெருமானுடைய அம்சம் பொருந்தியவர்கள். அதனால இவங்க அகச்சந்தான குறவர்கள். அதற்கு பிறகு இந்த நூலானது அவர் ககன மார்க்கமாக ஆகாய மார்க்கமாக பரஞ்சோதி முனிவர் வந்து கொண்டிருந்த பொழுது, இந்த திருவெண்ணெயில் வந்த பிறகு திருவெண்ணெயில் ஒரு தெருவுக்கு வரும்பொழுது அந்த தேரானது நின்று போய்விட்டது. அதை குறிப்பினால் அறிந்து கீழே பார்த்தார். கீழே ஒரு குழந்தை, 2 வயசு குழந்தை, ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்டார் அடியை நம்ம பாட்டுக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த குழந்தை விளையாடி கொண்டிருந்தது. அது மிகுந்த தகுதி படைத்த குழந்தை. அது இறைவனுடைய திருவருளால் பிறந்த குழந்தை. திருப்பெண்ணாகடம் என்ற இடத்துல அச்சுதகலப்பாளர் என்ற ஒரு பெரியவர் இருந்தார். அந்த பெரியவருக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லை. குழந்தை பேர் இல்லைன்ன உடனே குழந்தை பேர் வேண்டும் என்பதற்காக அவருடைய குருநாதரிடம் சென்றார். அந்த குருநாதர் தான் அருணந்தி சிவாச்சாரியார். சகல ஆகமங்களையும் படித்தவர், சகலாகம பண்டிதர் என்று சொல்லக்கூடிய அந்த அருணந்தி சிவாச்சாரியார். அவரிடம் சென்ற உடனே அவர் என்ன பண்ணார்னா, அந்த கால வழக்கப்படி அடங்கன் முறை தேவார புத்தகத்தை எடுத்து அதிலே ஒரு இடத்த கயிறு சாட்சி பார்த்தல், ஒரு கயிறு எடுத்து வைப்பாங்க. வைக்கும் பொழுது இந்த இடது பக்க மூலையில என்ன பாட்டு வருகிறதோ அந்த பாட்டை அவர்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்படி இடது பக்கத்தில் கடைசி வரும்பொழுது திருவெண்காட்டு பதிகம் வந்தது. பேயடையா பிரிவெய்தும் என்று தொடங்கக்கூடிய பாடல் அங்கு கிடைத்தது. அதுல அந்த குழந்தை வேண்டும் என்றால் அந்த திருவெண்காட்டுக்கு சென்று வழிபட வேண்டும் என்ற குறிப்பு தெரிந்த உடனேயே அந்த அச்சுத கலப்பாளருக்கு அருணந்தி சிவாச்சாரியர் சொன்னார், நீங்க திருவெண்காட்டுக்கு சென்று 48 நாள் நோன்பு இருந்து அந்த திருக்கோயிலேயே நீங்கள் உண்டு உறங்கி இருந்து வந்தால் உங்களுக்கு குழந்தை பேர் வாய்க்கும் என்று அவர் சொன்னார். அந்த குருநாதர் சொன்னதை அப்படியே எடுத்துக்கொண்டார்கள். நேரா திருவெண்காட்டுக்கு சென்றார்கள். அங்கு முக்குள நீர், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், இந்த 3 தீர்த்தங்களிலும் தினம் மூழ்கி எழுந்தார்கள். இறைவனை வழிபட்டார்கள். இறை நினைவோடு இருந்து தனக்கு ஒரு நல்ல புத்திரன் வேண்டும் என்று தவம் இருந்தார்கள். அப்படி 48 நாள் தவம் இருந்தார்கள். அந்த தவத்தினுடைய நிறைவிலே இறைவன், நீ திருஞான சம்பந்தர் மேல் உரைப்பு கொண்டு அந்த பாடலையே உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி இருக்கிறாய். அதனால உன்னுடைய செயல்பாடுகள் எனக்கு மிகுந்த சந்தோஷம். உனக்கு குழந்தை பேரு வாய்ப்பதற்கு இல்லை, இருந்தாலும் நீ கொண்ட அன்பின் காரணமாக உனக்கு குழந்தை பேரை நாம் தருகிறோம். அவன் திருஞான சம்பந்தனை போலே விளங்குவான் என்று சொல்லி இறைவன் கனவில் தன்னுடைய காட்சியை மறைத்துக் கொண்டார். அதுக்கு பிறகு சந்தோஷப்பட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்தார்கள். மணிவயிறு வாய்க்க பெற்று குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் சுவேதவன பெருமாள். அந்த திருவெண்காட்டு பெருமானுடைய பெயரே சுவேதவன பெருமாள் என்ற பெயரே அதுக்கு வைத்தார்கள். அந்த குழந்தை ரொம்பவும் சிறப்பாக இளமையிலிருந்து இருந்தது. 2 வயசு தான் ஆயிருந்தது. அவருடைய தாய்மாமன் திருவெண்ணையநல்லூரில் இருக்கின்றவர். அவர் இவரை குழந்தைய அவர் வீட்டுக்கு அழைத்து சென்றிருந்தார். அப்பொழுது திருவெண்ணையநல்லூரிலே இந்த குழந்தை தெருவிலே விளையாடி கொண்டிருக்கிறார். விளையாடி கொண்டிருந்த நேரத்துல தான் பரஞ்சோதி முனிவர் வருகிறார். வந்தவுடனே தேர் நின்ற உடனே இறைவனுடைய திருக்குறிப்பு அவருக்கு தெரிந்து விட்டது. சதாசிவமூர்த்தி அவருடைய சிவஞான போதத்தை இந்த மண்ணுலகத்திற்கு கொண்டு வந்து வர நேரம் வந்துவிட்டது என்று தெரிந்த உடனே அவர் அங்கிருந்து இறங்கி அந்த சுவேதவன பெருமாளுக்கு அந்த சிவஞான போதத்தை உபதேசித்தார். அப்ப சிவஞான போதம் என்பது மனிதரால் செய்யப்பட்டதில்லைங்கிறது தான் ஒரு முக்கியமான கருத்து. இது சிவபெருமானே செய்த நூல். அந்த கருத்து, அந்த உண்மைகளை எல்லாம், சிவஞான போத உண்மைகளை எல்லாம் மெய்கண்டாருக்கு அவர் போதித்தார்.
போயிட்ட உடனே அதை அவர் இந்த மண்ணுலகத்திற்கு தர வேண்டும் என்று ஒரு நூலாக செய்தார். நூலாக செய்து சிவஞான போதம் என்ற நூலாக நமக்கு தந்திருக்கிறார். அதற்கு பிறகு அவருக்கு 49 மாணவர்கள் இருந்தார்கள். அதுல முதன்மையான மாணவர் தான் அருள்நந்தி சிவாச்சாரியார். அவருடைய தகப்பனார் அச்சுத கலப்பாளருக்கு குருநாதராக இருந்தவர், மெய்கண்டாருக்கு சீடராக அமைந்தார். அவர் தான் எழுதிய நூல் 2 நூல் அவர் எழுதியிருக்கிறார். சிவஞான சித்தியார், பரபக்கம் சுபக்கம் அப்படின்னு ஒரு நூல். அதுக்கு அடுத்தது இருபா இருபகுது என்ற நூல். இன்னொரு மாணவர் திருவதிகை மணவாசகம் கடந்தார், அவர் தான் உண்மை விளக்கம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். அதெல்லாம் நம்ம முதல்ல பார்த்திருக்கிறோம். ஆகவே அவர் இந்த உலகத்தில் மண்ணுலகத்துக்கு இறங்கி தகுந்த அருளாளர்கள் மூலமாக இந்த உண்மைகளை இந்த மக்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டு உய்வடைய வேண்டும். குறிப்பாக தமிழகம் உய்வடைய வேண்டும். ஏனென்றால் நல்ல தவம் செய்தவர்கள் எல்லாம் பிறக்கக்கூடிய மண் நம்முடைய தமிழகம். அதனால இங்கதான் நிறைய இதற்கு தகுதி உள்ளவர்கள் பிறக்க முடியும் இந்த இடத்துலதான். அப்படிங்கறதுனால தமிழிலேயே இந்த நூலை அவர் செய்தார். அப்படி செய்ததுக்கு பிறகு அந்த நூல் சற்று கடினமாக இருந்ததுனாலே அவரே வார்த்திகம் என்ற ஒரு பொழிப்புரையும் செய்து நமக்கு தந்தருளி இருக்கிறார். அதான் சொல்கிறார், நந்தி முனிகணத்து அளித்த திருநந்தி தேவர் சனத்குமாரர் முதலிய முனிவர் கூட்டத்திற்கு சிவஞான போத நூலை அளித்து அருளினார். யாரு? சிவபெருமான். அங்கனும் அளித்தருடைய உயர் சிவஞான போதம் உரைத்தோன். அந்த ஏனைய நூல்களுக்கெல்லாம் மேம்பட்டு விளங்குகின்ற தலைமை நூல் இந்த நூல். இந்த நூலுக்கு இணையான நூல் உலகத்திலேயே நீங்க எதையும் எடுக்க முடியாது. இதனுடைய வழிநூலாகிய சித்தியாருக்கு பாதி பாட்டுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நூல்களுமே சமமாகாது என்று பெரியவர்கள் பாடி இருக்கிறார்கள். ஆகவே இந்த நூல் மிக உயர்ந்த நூல், நூல்களுக்கெல்லாம் தலைமை நூல். அப்படிப்பட்ட சிவஞான போத நூலை வார்த்திகம் என்ற பொழிப்புரையோடு கூடி அருளி இருக்கின்றார். அவர் யாருன்னா, பெண்ணை புனல்சூழ் வெண்ணை சுவேதனன். பெண்ணை ஆற்றின் நீரால் சூழப்பட்ட பெண்ணையாறு அந்த சூழ்ந்திருக்கின்ற திருவெண்ணைநல்லூரில் எழுந்தருளி இருந்தவரும் சுவேதவன பெருமாள் என்னும் ஏற்பெயரை உடையவரும். ஆக அவருக்கு 2 பெயர்கள். ஒன்று பெயர் இயற்பெயர், அது சுவேதவன பெருமாள். அவருடைய சுவேதவன ஈஸ்வரனுடைய திருவருளால் பிறந்ததுனால சுவேதவன பெருமாள் என்ற பெயர் அவருக்கு வந்திருந்தது. அப்படிப்பட்டவர். அவருக்கு இன்னொரு தீட்சா நாமம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பரஞ்சோதி முனிவர் கொடுத்த தீட்சா நாமம் மெய்கண்டார். பொய்கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன். அந்த பரஞ்சோதி முனிவர் தன்னுடைய ஆசிரியராகிய சத்திய ஞான தரிசனிகள், சத்தியத்தை தரிசனம் பண்ணவர். சத்தியம் என்பது உண்மை, அதை மெய் கண்டார். அவருடைய குருநாதருடைய பேரை அவர் வச்சுட்டார், மெய் கண்டார். பொய்ப்பொருளை எல்லாம் கண்டு கழித்து, எதெல்லாம் பொய்யோ, அதான் மணிவாசக பெருமான் சொல்வது போல, மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான் அப்படின்னு. அப்படி இந்த பொய்ப்பொருளை எல்லாம் கண்டு கழித்து மெய்ப்பொருளை தெளிந்த காரணத்தினால் அவருக்கு தீட்சானம் எப்படி அமைந்தது? மெய்கண்ட தேவன். பெற்ற பெயர் மெய்கண்ட தேவன் என்னும் சிறப்பு பெயரை உடையவரும், பவம் நனி வன்பகை கடந்த தவர், பிறவியாகிய மிக வலிந்த பகையினை வென்ற அரிய தவத்தோர்களும். அவரை சாதாரணமானவர்கள் வாங்குறது பெருசு இல்ல, இந்த பிறவியாகிய பகையை கடந்த பெரிய தவத்தை உடைய சிவஞானிகள், ஜீவன் முக்தர்கள் எல்லாம் அவரை பணிகிறார்கள். அவர்களெல்லாம் அடிபுனைந்த தலைமையோர். ஞானிகளெல்லாம் தமக்கு தலைவராக அவர் நினைக்கக்கூடிய பெருமையான நிலைமையை உடையவர். தனது திருவடிகளை தங்கள் தலைமையில் புனைந்து கொள்ளும்படியான தலைமைத்தன்மை உடையவருமாகிய அருட்குரவர் நம்முடைய மெய்கண்டார். அவர் சிவஞான போத நூலை நமக்கு அருளி இருக்கிறார். இந்த சிவஞான போத நூலை அருளியதன் மூலமாக நம்முடைய ஆணவ மலமானது நம்மை விட்டு அகலுகிறது. எப்படி சூரியன் தோன்றிய உடனே கண்ணில் உள்ள இருள் விலகுகிறது, உலகத்து பொருள்களில் உள்ள இருளும் அகன்று போகிறது. அதுபோல நமது ஆணவ மலமானது அறியாமை நம்மிடமிருந்து அகல்கிறது. அகல்வதன் விளைவாக திருவுருள் நமக்கு வருகிறது. ஆணவ மலத்திலிருந்து நீங்கிய நிலையிலே நாம் அனுமான அறிவினாலே நாம் இந்த உயிர், இறைவன் ஆகியவற்றினுடைய பொது தன்மைகளை அறிகிறோம். திருவருளினாலே நாம் இவைகளை பற்றிய சிறப்பு உண்மைகளை எல்லாம் அறிந்து கொண்டு இந்த உண்மைகளை அனுபவப்படுத்தி நாம் இறைவனுடைய நிறைந்த அருளை பெற்று அவருடைய சிவானந்த பெருவாழ்வையை நாம் பெறுகிறோம் என்பது இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து. இந்த நூலை தொடங்குவதற்கு முன்பு வேறு சில தகவல்களும் இந்த நூலை பற்றி, ஏன்னா இது உயர்ந்த நூல், இந்த உயர்ந்த நூலை பற்றிய சகல விதமான செய்திகளையும் நாம் அறிந்திருந்தால்தான் அந்த நூலை உள்ள அந்த கோயிலுக்கு புகுவதற்கு முன்பு, நம்ம இப்போ ஒரு ராஜகோபுரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், அந்த நூலை பற்றி நல்ல தெளிவான உண்மைகள் தெரிந்தால்தான் நூலிலே ஈடுபாடு நமக்கு வரும் என்பதனால இதை பற்றிய சிறப்பு செய்திகளை நாம் சிந்திக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். இந்த நூலுக்கு ஆசிரியர் பெயர், இந்த சிறப்பு பெயர்களே ஆசிரியர் பெயர் சொல்லப்பட்டது. அவருடைய மாணவர்களும் இந்த சிறப்பு பெயரை தங்களுடைய நூல்களிலே சொல்லி இருக்கிறார்கள்.
சித்தியார் 3வது பாடல்ல ஆசிரியருடைய பெயர் இப்ப சொல்றேன். என்னை இப்பவத்தில் சேராவகை எடுத்து, தன்னுடைய தகப்பனாருக்கு குருநாதராக அமைந்தவர் இவருக்கு சீடராக இருந்தார். அந்த அருளந்தி சிவாச்சாரியர் சொல்லுகிறார், என்னை இப்பவத்தில் சேராவகை எடுத்து. முதல்ல அவர் அருளந்தி சிவாச்சாரியர் சகலாகம பண்டிதர்னு பேர். அவர் ரோட்ல போயிட்டே இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பின்னாடி பல வண்டிகள் வருமா. அந்த வண்டிகள் எல்லாம் நிறைய நூல்கள் அடிக்கி இருக்குமா. யாராவது அவர்கிட்ட வாதம் பண்ண வந்தா இந்த நூல்ல இருக்க ரெஃபரன்ஸ் எடுத்து காமிச்சுடுவாராம். அவர்கிட்ட யாருமே ஜெயிக்க முடியாது. அப்படி சகலாகம பண்டிதராக விளங்கியவர். ஆனால் அதுவரையிலும் ஞானம் வரவில்லை. இவரை இந்த 2 வயசு குழந்தை அடைந்த பிறகுதான் அவருக்கு ஞானம் வந்தது. அவர் சொல்லுகிறார், என்னை இப்பவத்தில் சேராக எடுத்து, இந்த பிறப்பிறப்பு சூழலில் இருந்து என்னை அவர்தான் விடுபடுத்தினார். இந்த சூழலில் இருந்து என்னை காப்பாத்தினது இந்த மெய்கண்டார் தான். என் சித்தத்தே தன்னை வைத்து, குருநாதன் என்ன பண்றான்? குருநாதன் மாணவருடைய சித்தத்தில் புகுந்து கொள்கிறான். அருளினாலே தாளினைகள் தலைமையில் சூட்டும் திருவடி தீட்சை தந்திருக்கான். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, மின்னமர் பொழில் சூழ் வெண்ணெய் மேவி வாழ் மெய்கண்டான். அவன் தான் மெய்கண்டார். அவனுடைய நூல் மெய்கண்டான் நூல். இந்த நூலுக்கு சிவஞான போதத்திற்கு அவர் சொல்ற பேர் என்ன? சிவஞான போதனும் அவரு அந்த பேரை சொல்லல, மெய்கண்டான் நூல்னே பேர் சொல்றார். மெய்கண்டான் நூல் சென்னியில் கொண்டு, சென்னினா தலைமையில் கொண்டு, சைவ திறத்தினை தெரிக்கலுற்றாம். சைவ சித்தாந்த கொள்கைகளை, சைவ சித்தாந்த தெளிவுகளை, முடிந்த முடிவுகளை எல்லாம் நான் சொல்லுகிறேன்னு சொல்றார். அப்ப இந்த சிவஞான சித்தியாரில் உள்ள தெளிவான உண்மைகளை நான் மெய்கண்டாருடைய திருவருளினாலே பெற்றேன். சைவ திறத்தினை தெரிக்கலுற்றாம். அப்போ இந்த நூல் எவ்வளவு உயர்வான நூல் அப்படிங்கறது சொல்லப்படுகிறது. தன்னுடைய ஆசிரியன் யார் அப்படிங்கறத பெருமையோடு சொல்கிறார். இன்னொரு இருவாயிருபகுதுங்கிற ஒரு நூல், ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். தன்னுடைய குருநாதன் சிவபெருமான் தான். சிவபெருமான் தான் குருநாதனாக இறங்கி வந்திருக்கிறான் அப்படிங்கிற சொல்றார். கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி. கண்ணுதல், நெற்றியிலே கண்ணுடையவன் சிவபெருமான். அந்த கண்ணை மறைத்துக் கொண்டாராம். அந்த கண்ணோட தோன்றி வரல. மெய்கண்டா வரும்பொழுது சிவபெருமான் நெற்றியிலே இருக்கிற கண்ணை மறைத்துக் கொண்டு விட்டார். கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி, ரெண்டையும் மறைத்துக் கொண்டு மண்ணிடையின் மாக்கள் மலமகற்றும். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய விலங்கு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இவருடைய மலத்தை எல்லாம், ஆணவ மலத்தை எல்லாம் அகற்றக்கூடிய வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான் பெயர். அவருடைய பெயர் ஆசிரியருடைய பெயர். என்றொரு கால் மீவரில் ஒரு தர அவருடைய பெயரை சிந்தித்தால் போதும். வேறின்மை கை கண்டார். சிவபெருமானும் நானும் கலப்பினால் ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமா. சிவாத்வீதம் நமக்கு வந்துடுவோம். மெய்கண்டார் மெய்கண்டார்னு சொல்லிட்டே இருந்தாலும் போதும், சிவாத்வீத நிலையை நாம் அடைவோம். அப்படிப்பட்ட மெய்கண்டான் உரைத்த நூல் இந்த நூல். மெய்கண்டான் என்றொரு கால் மேவுவரால் வேறின்மை கைகண்டார் உள்ளத்துக்கண். உயிரிலே ஒரு உண்மை விளங்கிவிடும். மெய்கண்டார் மெய்கண்டார் சொல்லிட்டு இருந்தா சிவாத்வீதம் வந்துடும். கலப்பினால் சிவபெருமான் நானும் ஒன்று என்று நாம் உணர்வோம் அப்படின்னு அவருடைய பெயரை இங்கு சொல்லுகின்றார். அதோடு கூட இந்த நூல் அடுத்தது 2வது, இந்த நூல் தமிழிலே செய்யப்பட்ட ஒரு முதல் நூல். இது தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய சான்றோர் பெருமக்கள் உய்வடைய வேண்டும் என்பதற்காக தமிழிலே செய்யப்பட்ட நூல் என்பதை அவரு இன்னொரு பாடல்ல, பரபக்கத்துல ஒரு பாடல், பரபக்கத்துல ஒரு 10வது பாடல்ல இதை சொல்லுகிறார். போதம் மிகுத்தோர். இதை நான் விளக்கமா அடுத்தப்புல ஒரு இடம் வருகிறது, அங்க நான் சொல்றேன். போதம் மிகுத்தோர் தொகுத்த பேதமைக்கே பொருந்தினோர் இவர்க்கு அன்றி கதிப்பால் செல்ல ஏது நெறி என்னும் அவர்களுக்கு அறிய முன்னாள் இறைவன் அருள் நந்தி தனக்கு இயம்ப நந்தி கோதில் அருள் சனற்குமாரருக்கு கூற கோலயத்தின் அவ்வழி எங்குருநாதன் கொண்டு தீது அகல எமக்களித்த ஞான நூலை தேர்ந்துரைப்பன் சிவஞான சித்தி என்றே. அப்போ என்னுடைய குருநாதன் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் யாருக்குன்னு சொல்லியிருக்காருன்னா, மிகுந்த ஞானிகள் இருக்காங்களா, ரொம்ப பக்குவம் அடைந்தவர்கள், அவர்களுக்கு நூல் வேண்டியில்லை. இன்னொருவர்கள் இருக்காங்க, அவங்க உலகத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாது, அவர்களுக்கு நூல் வேண்டியில்லை, என்ன சொன்னாலும் அவங்களுக்கு உள்ள போகாது. ஆகவே 2 நிலையில் இல்லாமல் ஞானத்தை தேடுகிறவர்களுக்காக அவர்களுக்காக இந்த நூலை என்னுடைய குருநாதன் சொல்லி இருக்கிறான் என்று இது முதல் நூல் என்ற கருத்தை அவர் சொல்லுகிறார். உமாபதி சிவமும் இந்த கருத்து, இந்த நூல் முதல் நூல். இது ஒரு கருத்து இருக்கு, இது வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு அதை மறுப்பதற்காக சொல்லக்கூடிய செய்தி இது முதல் நூல் தான் அப்படின்னு. தேவர் பிரான் வளர்கையிலே காவல் பூண்ட திருநந்தி தேவர். இந்த நூல் எப்படி வருதுன்னு, அவர்கணத்து ஓர் செல்வர் பாரில் பரவிய சத்திய ஞான தரிசனிகள். அவர்கணத்து ஓர் செல்வர்ங்கிறது சனத்குமார்.
அப்புறம் பாரில் பாவிய சத்தியஞான தரிசனிகள், அடிசேர் பரஞ்சோதி மாமுனிகள், இதுவரை நானும் அகச்சந்தான குரவர்கள். அதுக்கு கீழே பதியாம் வெண்ணெய் மேவிய சீர் மெய்கண்டான் திரளார் மாறா விரவுகள் அருணந்தி விரலார் செல்வ தாவிலருள் மறையான சம்பந்தர் இவரை சந்தானத்து எமையாளும் தன்மையோரே. ஆகவே வழி வழியாக இந்த நூல், இந்த சிவஞான போத நூல் வழி வழியாக வருகிறது. மெய்கண்டார் இந்த நூலை தமிழிலே சொல்லி இருக்கிறார். தாய்மானவர் சொல்லியிருக்க உங்களுக்கு முதல்லையே, பொய்கண்டார் காணா புனிதம் எனும் அத்வைத மெய்கண்டநாதன் அருள் மேவு நாள் என்னாலோ. ஆகவே மெய்கண்டநாதன் தான் இந்த நூலை செய்திருக்கிறார் என்று நம்முடைய அடியார்கள் தான் சொல்லுகிறார்கள். அப்புறம் உமாபதி சிவம் சொல்றார், தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் தெப்பினார். உயர் சிவஞான போதம்னு அந்த பேரே கொடுத்து சொல்லுகிறார், தெப்பினார். ஆகவே இது தமிழ் நூல், தமிழிலே மெய்கண்டாரால் இயற்றப்பட்ட நூல். இப்ப முதல் நூல் என்பது ஆகிறது. அந்த நூலுக்குள்ள பெயர் இப்பயே நான் சொல்லி இருக்கிறேன். நூலுக்குள்ள பெயர் சிவஞான போதம்னு யார் வச்சார்னு, சிவஞான போதம் என்பதை சிவபிரகாசத்திலே அவர் சிவஞான போதம் என்று இதற்கு என்னுடைய மெய்கண்டாரருடைய நூலுக்கு சிவஞான போதம் என்ற பெயர் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் தெப்பினார். அப்போ இந்த நூலுக்கு என்ன பெயர், இதனுடைய ஆசிரியர் சொல்லியிருக்கோம். அடுத்தது இது முதல் நூல், தமிழிலே செய்யப்பட்ட முதல் நூல். அடுத்தது இதனுடைய பெயர் தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் தெப்பினார். பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். அவர் புதல்வர் யாரு? அருணந்தி சிவம், அதாவது மெய்கண்டாருடைய புதல்வர், அதாவது ஞான புதல்வர்கள். இது சந்தான மரபு, குரு சந்தான மரபு. நம்ம அப்பா புள்ளங்கிற மரபு இது ஒன்று, இது உடல் சம்பந்தப்பட்டது. இது ஞான மரபு. அதனால முதலிலே சிவஞான போதம் மெய்கண்டார் அருளினார். அவருடைய புதல்வர் சிவஞான சித்தி விரித்தார். மற்ற அவர்கள் திருவடிகள் போற்றி விளம்பிய நூல் அவையிரண்டும் விரும்பி நோக்கி, அதுக்கு அடுத்ததாக மூன்றாவது வந்த மறையான சம்பந்தர் நூல் எதுவும் சைவசித்தாந்த நூல் எதுவும் செய்யவில்லை. வேறு செய்ததாக சொல்லுகிறார்கள், ஆனால் சைவசித்தாந்த நூல் சொல்லல. அதனால இந்த இரண்டு நூலையும் நான் பார்த்து ஆராய்ந்து அறிந்து இறைவனுடைய திருவுள் கொண்டு துணை கொண்டு குருநாதருடைய துணை கொண்டு இதெல்லாம் ஆராய்ந்திருக்கிறேன். நோக்கி கருத்திலுரை திருவருளும் அந்த நூல்களையும் நன்றாக ஆராய்ந்து எனது அனுபவத்தில் எனக்கு தெரிந்து கொண்ட இறைவன் உணர்த்திய உண்மைகளும் இறைவன் நூலும் ஆகமங்களையும் என்ன பண்ணிருக்கார், தன்னுடைய குருநாதர்கள் செய்த நூல்களையும் அவர் அனுபவித்து அந்த உண்மைகளை உணர்ந்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக திருவருள் உணர்த்திய உண்மைகளையும் அறிந்து கொண்டிருக்கிறார். அதோடு கூட 28 ஆகமங்களில் உள்ள ஞானவாத செய்திகளையும் அறிந்திருக்கிறார். நூலும் கலந்து பொது உண்மை எனக்கருதி யானும் அருத்தி மிக உரைப்பன் வளர் விருத்தம் நூறும் ஆசில் சிவப்பிரகாசமாகும் என்றே என்று சிவப்பிரகாசம் சொல்கிறார். இதுல என்ன குறிப்பு தெரிகிறது, நூலினுடைய பெயர் தெரிகிறது. தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர் என்பது. ஆகவே இது சரி, இது என்ன செய்தியை நமக்கு சொல்லுகிறது? அடுத்தது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த நூல் சிவஞான போதம் இது என்ன சொல்லுகிறது. ஞானம் என்பது உணர்வு. அது ஐயம் திரிபு இல்லாமல் இதுவா அதுவாங்கிற ஐயம் வரக்கூடாது. திரிபுணர்ச்சி ஒன்றை மற்றொன்றாக உணரக்கூடாது. ரெண்டையும் தவிர்த்து உண்மையை நாம் உணர வேண்டும். அந்த ஞானம் என்பது மெய் உணர்வு. அந்த முதல்ல சொன்ன ஐயமும் திரிபும் நல்ல உணர்வு ஆகாது. அதனால எந்த உணர்வு வேணும் நமக்கு? மெய் உணர்வு வேண்டும். மெய் உணர்வு என்பதுதான் இங்கு சிவஞானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சிவஞானம் சிவனை உணரும் ஞானம். இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா சிவனை உணர்கின்ற ஞானத்தை நமக்கு சொல்லுகிறது. போதம்னா போதித்தல், ஐயம் திரிவுகளை நீக்கி தெரிய பண்ணுகின்ற காரியத்தை இது செய்கிறது. சிவனை உணரும் ஞானத்தின் கண் நிகழும் ஐயம். ஒரு தொகுத்து சொல்றேன். சிவனை உணரும் ஞானம் பெறுவதற்கு அதற்கு இடையிலே வரக்கூடிய ஐயம் திரிவுகளை எல்லாம் நீக்கி அந்த ஞானத்தை நமக்கு நிலைபெறுமாறு செய்யக்கூடிய நூல் இந்த சிவஞான போதம். இந்த நூல் இறை உணர்வு விளக்கத்தை நமக்கு செய்கிறது. இறையருள் விளக்கம் இந்த நூலினால் நமக்கு கிடைக்கிறது. சரி, இந்த இது என்ன சொல்லுதுன்னா இறையருள் விளக்கத்தை நமக்கு தருகிறது. அந்த நூலினுடைய முக்கியமான கருத்து இறைவனை அடையக்கூடிய நெறியை, இறைவனை பற்றிய செய்திகளை சொல்லுகிறது. அடுத்தது இதை யார் கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு கேட்பதற்குரியவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதலே சொன்னது போல மக்கள் 3 தரத்தில் இருக்கிறார்கள். அதை நான் முதலே சிவஞான சித்தியார் சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன். 3 வகைகள் இருக்கிறார்கள். சாமு சித்தர், வைநைகர், பிராகிருதர் என்று 3 பேரு. அதை சிவஞான சித்தியார்னு சொல்லுகிறார். பண்டைனல் தவத்தால் தோன்றி பரமனை பத்தி பண்ணும் தொண்டரை தானே தூய கதியினில் தொகுப்பன் மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்க்கு ஈசன் புண்டரிகத்தால் சேரும் பரிதினை புகழலுற்றாம். இப்ப சாமு சித்தர் என்பவர்கள் இருக்கிறார்கள்.
அவர்கள் நன்றாக தவம் செய்து முதிர்ந்த நிலையில் இருந்து அவர்கள் காலப்போக்கில் அவர்கள் மறைந்து மீண்டும் உலகத்திற்கு பிறக்கிறார்கள். பிறந்த உடனே அவர் எப்படி பிறக்கிறாங்கன்னா ஞானத்தோடையே தோன்றுகிறார். சூரியன் எப்படி ஒளியோடு தோன்றுகிறதோ அப்படி பல பிறவிகளை செய்த தவத்தின் விளைவாக அவர் ஞானத்தோடு தோன்றுகிறார்கள். அப்படி ஞானத்தோடு தோன்றுவர்கள் சிவனையே நினைத்து சிவமாம் தன்மை எழுதியிருப்பார்கள். அவர்களுக்கு எந்த நூலும் தேவையில்லை. அவர்கள் சாமுசித்தர் என்று பெயர். நன்றாக கேட்டு சிந்தித்து தெளிந்தவர்கள் அர்த்தம். சம் சித்தர், சம்னா நன்றாக, நல்லதிலெல்லாம் மேலான நல்லது எது? சிவம். நன்றுடையானை தீயதில்லானே. அப்படி சிவபெருமானை யார் சிந்தித்து இருக்கிறார்களோ அவர்கள் சாமசித்தர்கள். இரண்டாவது இருக்கிறவங்க வைநைகர்னு பேர். வினய பணிவான ஒழுக்கமுடையவர்கள், சீலமுடையவர்கள், வழிபாடு உடையவர்கள், இறைவனை பற்றிய தேடுதல் உள்ளவர்கள். ஞான தேடுதல் அவர்களுக்கு இருக்கிறது. இறைவனை பற்றி உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஞான சாத்திரத்தை கேட்டு சிந்தித்து முத்தி அடைய வேண்டும் என்ற விருப்பமுடையவர்கள் இருப்பதனாலே இவர்கள் வைநைகர் என்று சொல்லப்படுகிறார்கள். இவர்களுக்குத்தான் இந்த நூல் சொல்லப்படுகிறது. நமக்கு தகுதி என்ன? தகுதினா தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவனை பற்றி உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலுற்று இருப்பவர்கள். அந்த ஆவல் தான் இங்கு தகுதி. இன்னொருத்தங்க இருக்காங்க பிராகிருதர். அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பிரகிருதியில் உள்ள போகங்கள் தான் ரொம்ப, நாம் இந்த உலகத்தில் அடையக்கூடிய இன்பங்கள் தான் முக்தி, நாம் பாலியல் தொடர்பாக அடைகின்ற இன்ப முக்தி, சாப்பாடு சுவையாக சாப்பாடுகள் முக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே அவர்களுக்கு இந்த நூல் பயன்படாது, சொல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு கிடையாது. ஆகவே இந்த நூல் இந்த வைநையர்களுக்கு உரியதாக அமைகிறது. ஞான தேட்டம், ஞானத்தை யார் தேடுகிறார்களோ அவர்களுக்குரியதாக இந்த நூல். சரி, இந்த நூல் தோன்ற காரணம் என்ன அப்படின்னா, இந்த நூல் ஞானம், இறைவனை பற்றிய ஞானத்தை நமக்கு உணர்த்துகிறது, இந்த ஞானத்தை நிலைப்படுத்துகிறது. ஜீவனுத்தரும் கூட இந்த நூலை படிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தாம் பெற்ற ஞானத்தை இழக்காமல் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த நூல் அந்த ஆசிரியரால் கருணையோடு நமக்கு அளிக்கப்படுகிறது. திரும்ப திரும்ப இந்த சிந்தனைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இந்த நூல் ஜீவமுக்தர்களுக்காகவும் கூட செய்யப்பட்டிருக்கிறது, சாதகர்களுக்காகவும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்குதான் ஆரம்பத்தில் இந்த ஞான சாத்திர பயிற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கும் இந்த நூல் பயன்படும், ஜீவன் முக்தர்களாக இருக்கின்றவர்களுக்கும் இந்த நூல் பயன்படும், ரெண்டு பேரும் பயன்படும். இதனுடைய பயன் அப்படின்னா, இந்த நூலை படிச்சதுனால என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு அடுத்த செய்தியை பார்த்தோம்னா, இந்த நூலால் தெளிவடைந்தவர்கள் பெறுகின்ற பயன் வீடு பேரு. நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த நூலை படிச்சா என்ன கிடைக்கும்? வீடு. என்ன? எதிலிருந்து வீடு? விடுதலை. வீடுன்னா விடுதலை, பேருன்னா நாம் அடையக்கூடிய பயன். நம்மிடமிருந்து பாசம் நீங்கும், நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடி போயிடும். அந்த இடத்துல என்ன வரும்? இன்பம் வரும், சிவப்பேரு நமக்கு வரும். ஆகவே பாசங்களில் இருந்து விடுதலையும் பயன் இந்த நூலை படிக்கிறதுனால நமக்கு சிவப்பேரும் உண்டாகும். ஆகவே வீடு பேரும் உண்டாகும் இந்த நூலால. ஆகவே இது வீட்டு நூல் அப்படின்னு இதை வழங்கலாம். இந்த நூல் என்ன யாப்பில் அமைந்திருக்கிறது அப்படின்னா, என்ன என்ன அந்த நூலினுடைய அமைப்பு எப்படி அமைந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது முதல் நூலுக்கு இந்த மாதிரி யாப்பு சொல்றது வழக்கம் இல்லை. இருந்தாலும் இதை பற்றி யாப்பு என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். சிவஞான போதம் தொகுத்தல் யாப்பினது. தொகுத்தல் ஏன் தொகுத்தல்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் பரந்துபட்ட விஷயங்கள். இந்த சிவஞான போதத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் மாபாடியத்தில் ஆயிரக்கணக்கான பக்கங்களில சிவஞான முனிவர் விரித்து சொல்லி இருக்கிறார். இது என்ன விஷயம் அடங்கியிருக்குன்னு நமக்கு எவ்வளவு நமக்கு அறிவு மேம்படுதோ அந்த அளவுக்கு அதனுடைய விரிவுரை அமையும். ஆயிரக்கணக்கான பக்கங்களில் என்னுடைய விரிவுரை அமையும். அதையெல்லாம் தொகுத்து சொன்ன நூல் இந்த நூல். எல்லா சிந்தனைகளையும் தொகுத்து சொன்ன நூல். அதனால இது தொகுத்தல் யாப்பு உடையது அப்படின்னு சொல்றாங்க. தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினார், பின்பு அவர்தம் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர்னு வந்திருக்கு. அப்ப சிவஞான சித்தியார் விரிவு நூல், அப்ப தொகுப்பு நூல் எது? சிவஞான போதம். அந்த எல்லா கருத்துக்களையும் எப்படி சொல்லியிருக்கிறார்? தொகுத்து சொல்லியிருக்கிறார். மிக 40 அடியில மிக சுருங்கிய அளவுல இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறார். இந்நூல், இந்த நூல் திட்பமும் நல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது, நுட்பமாகவும் உண்மையான கருத்துக்களையும் சொல்லுகிறது. அதனால இந்த நூலுக்கு
உரை எழுதும் பொழுது யாராவது தவறாக உரை எழுதலாம். இதுல உள்ள இருக்கிற விஷயம் ரொம்ப தொகுத்து சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்ப தொகுத்து சொல்லி இருக்கும் பொழுது நுட்பமாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. இந்த நூலை சொல்லும் பொழுது அதுக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது அவருடைய கருத்தை ஏற்றி சொல்லிவிடலாம். அப்ப அந்த நூலுடைய நோக்கம் கட்டுப்படும் இல்லையா? அதற்காக என்ன செய்தார் இவரே, அந்த திருவண்ணூரில் பொல்லாப்பிள்ளையார் என்று இருக்கிற ஒரு சாமி இருக்கிறார், விநாயக பெருமான். அந்த பொல்லாப்பிள்ளையாருடைய அருளினாலே வார்த்திகம் என்ற உரையை எழுதியிருக்கிறார். அதனால உண்ணின் நகர்ந்த ஓர் உரை அப்படின்னு சொல்லுவாங்க. அத அந்த வார்த்திகம் என்று ஒரு உரை எழுதியிருக்கிறார். அதுதான் மேற்கோள், ஏது, உதாரணம் என்பதாக அது அமைந்திருக்கிறது. இந்த நூல் எந்த எல்லை, இந்த நூலுக்கு எல்லை எதுன்னா இந்த நூலுக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் எல்லையாக அமைகிறது. இந்த நூற்காலம் அப்படின்னா மெய்கண்டாருடைய காலம் சரியாக நம்முடைய தமிழர்களுக்கு வரலாற்று சிந்தனை ரொம்ப மிக குறைவு. அதனால அது அந்த வரலாறு என்பதை சரியாக நம்மாலே தெளிவாக உணர முடியாது இருக்கின்ற காலத்துல இந்த உமாவதி சிவாச்சாரியார் சங்கற்ப நிராகரணம் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதுல சாலிவாகன சகாப்தத்தை குறித்து எழுதியிருக்கிறார். அதை வைத்து பார்க்கும்போது மெய்கண்டாரது காலம் 1232 என்று தெரிகிறது. ஆகவே உத்தேசமாக இந்த காலம் இந்த நூலுக்குரிய காலமாக, இந்த நூல் எழுதப்பட்ட காலமாக நாம் கொள்ளலாம். ஆக இவ்வாறு இந்த நூல் சிறப்பு பொருந்தியதாக மிக உன்னதமான கொள்கைகளை எல்லாம் நமக்கு சொல்வதற்காக அமைந்த ஒரு அற்புதமான